கோவை உப்பிலிப்பாளையத்தில் சாலையின் நடுவே ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை சரி செய்ய வந்த பொக்லைன் இயந்திரமும் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. கூடுதல் தகவல்களை கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்போ திடீர் பள்ளத்தை தொடர்ந்து அதை சரி செய்ய வந்த அந்த இயந்திரமும் சிக்கி இருக்கிறது. விவரம் என்ன? மாற்று வழி செய்யப்பட்டிருக்கா? காயத்ரி, கோவை உப்பிலிப்பாளையத்திலிருந்து செல்லக்கூடிய சாலை பெர்க் ஸ்கூல் சாலை எனப்படக்கூடிய இந்த சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாதாள சாக்கடைக்கான குழிகள் தோண்டப்பட்டிருந்தது. அந்த பாதாள சாக்கடை பணிகள் முடிவடைந்திருந்த நிலையில் சாலைகள் மீண்டும் மண் போட்டு மூடப்பட்டிருந்தது. அந்த பணி சரியாக செய்யாத நிலையில் அதன் அருகில் இருந்த ஒரு பைப் குடிநீர் குழாய் ஒன்று உடைந்து அந்த தண்ணீர் வெளியேறிய நிலையில் சாலையின் நடுவே திடீரென ஒரு பெரிய பள்ளமானது உருவானது. இதனை அடுத்து அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் அதை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். அதை சரி செய்வதற்காக பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டது. ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜேசிபி இயந்திரம் அந்த சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஜேசிபி இயந்திரமும் சாலையில் பதிந்து கொண்டது. இதன் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து அந்த ஜேசிபி இயந்திரத்தை ஜேசிபி இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஜாக்கியின் மூலமாக அந்த சகதியில் சிக்கிய அந்த ஜேசிபி இயந்திரமானது மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சாலையின் நடுவே ஏற்படக்கூடிய அந்த பள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணியில் வழியை சரி செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி பொறியாளர்கள் மற்றும் பாதாள சாக்கடை பணியில் ஈடுபடக்கூடிய ஒப்பந்த நிறுவனம் உள்ளிட்டோர் தற்பொழுது அந்த பாதையை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்காலிகமாக அந்த பாதையானது மூடப்பட்டு அந்த வழியில் வரக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதே போல கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் சுயஸ் குடிநீர் திட்டத்திற்காகவும் பல்வேறு பணிகளுக்காகவும் தோண்டப்படக்கூடிய குழிகள் சரியாக மூடாததன் காரணமாக வாகனங்கள் அடிக்கடி இதுபோன்று சாலையில் பதிந்து கொள்வது நடைபெறுகிறது. இதே போல சாலைகளில் அடிக்கடி பள்ளம் ஏற்படுவது நடைபெறுகிறது. பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்த பின்னர் அதை மீண்டும் தரமானதாக ஒரு மூடக்கூடிய பணியை சரியாக செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களது கோரிக்கையாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி குருசாமி விவரங்களுக்காக.